டிஃபன் செய்ய போகிறேன். இட்லியும் முட்டையும் போட்டு ஒரு டிஷ் பண்ண போகிறேன். இட்லியை இப்படி நம்ம துண்டு போட்டுக்கலாம். இட்லி கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பவுல் எடுத்து நம்ம எவ்வளோ இட்லி இருக்கோ அவ்வளோ இட்லிக்கு நம்ம முட்டை, ஒரு டீஸ்பூன் கடலை மாவு, சில்லி பவுட்ரு கொஞ்சோண்டு உப்பு எல்லாம் நல்லா கலக்கிக்கலாம். படத்தில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த இட்லி துண்டெல்லாம் எடுத்து இப்படி தோட்டி போட்டுக்கலாம். எல்லாம் திருப்பி போட்டுக்கலாம். வெந்துருச்சு, இதெல்லாம் எடுத்துக்கலாம். நம்ம எல்லா ஐட்டமும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்படி பொரிச்ச எண்ணெயை ஊற்றிக்கலாம். கடுகு உளுத்து பருப்பு போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை அறுத்து வச்சுருக்கேன். இது ஒன்றா போட்டு தாளிச்சுக்கலாம். வெங்காயம் வணங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மணக்கிக்கலாம். எல்லாம் பொரிஞ்சு வந்துட்டு இது போட்டு கட்டிக்கலாம். இட்லியை ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலை இருந்தால் தூவிக்கோங்க. இப்போ என்கிட்ட இல்லை மல்லித்தலை. இப்போ பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதை நம்ம எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.